ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரூம் டெம்பரேச்சர்லேயே ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன சேர்த்து அரைக்கணும், எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரே அளவிலான 2 கப் எடுத்துக்கோங்க. அதில் பூண்டை கட் பண்ணி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பீஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா அரைப்படும். அதே அளவு இஞ்சியும் தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது. முன்னாடியே கையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் அலசினோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணால் கெட்டு போயிடும். அதனால தான் இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரும் நல்ல ட்ரை ஜாராக இருக்கணும், ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, கம்மியாக தான் இஞ்சி சேர்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 75% வந்து பூண்டும் 25% வந்து இஞ்சியும் கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதுக்கு சேர்த்துருக்கேன். நான் இது என்ன அளவு அப்படின்னா 100 கிராம் பூண்டு 100 கிராம் இஞ்சிக்கு இந்த அளவு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், சால்ட்டு சேர்த்து தண்ணியே விடாமல் அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கை எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட விரல்கள் அதில் படவே கூடாது. தண்ணியும் சரி கையும் சரி படக்கூடாது. ஸ்பூன் வச்சே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்ச கிளாஸ் ஜாரு, கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப தான் 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ அரைச்சாலும் கையே படக்கூடாது. இது போல் ஸ்பூனில் தான் நீங்கள் எடுத்து அப்படியே ஜாருக்குள்ளே வைக்கணும். இது போல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல க்ளீன் ட்ரை ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். தண்ணி ஒரு துளி பட்டாலும் கெட்டுடும். 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது. அது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போ தான் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதே போல் நல்ல ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எடுத்துகிட்டு ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம், அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வைக்கிறப்ப கலரும் சேஞ்ச் ஆகாது, அதனோட சுவையும் மனமும் அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் அது கலர் சேஞ்ச் ஆகாது, பட் அதனுடைய மனம் வந்து சமைக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுற டேஸ்ட்டும் மனமும் இருக்கிறதில்ல. அதனால நான் இது போல் அரைச்சி ரூம் டெம்பரேச்சர்லேயே தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். 1 மந்த் வரைக்கும் அப்படியே இருக்கும். லிட்டுலேயும் ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் 1 மந்த் வரைக்கும் அப்படியே வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.